ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம லேர்ன் பேட்டர்ன் ஸ்டடியில் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்னால் என்னது அண்ட் அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்ப்போம். இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை ஆக்சுவலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை ஜாப்ஸுக்கு எப்படி பெஸ்ட்டு பாசிபிள் வேஸில் அசைன் பண்ணுறதுங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கும் அண்ட் மினிமம் டோட்டல் ப்ராசஸிங் டைமை ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரை எப்போவுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இல்லைன்னா அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளே ஒரு டம்மி ரோவோ இல்லை டம்மி காலமோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோ 5 கொடுத்துருக்காங்க, பட் நம்பர் ஆஃப் காலம் 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஒரு டம்மி காலம் ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் ஜீரோஸ்னு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோ 4 கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்பர் ஆஃப் காலம் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஒரு டம்மி ரோ ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் ஜீரோஸ்னு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே செட் ஆஃப் ஜாப்ஸும் செட் ஆஃப் மிஷின்ஸும் அண்ட் அந்த ஜாப்ஸோட ப்ராசஸிங் டைம், அதாவது ஒரு ஜாப் ஒரு மிஷினில் எவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற அதோட ப்ராசஸிங் டைமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் ப்ராசஸிங் டைம் மினிமமாக இருக்கிற மாதிரி என்னென்ன ஜாப்ஸுக்கு என்ன மிஷினை நம்ம அசைன் பண்ணோங்கிறத நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோ 5 இருக்குது அண்ட் நம்மளோட நம்பர் ஆஃப் காலமும் 5 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் நம்மளோட நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் 5 இருக்கிறதுனால நம்மளோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் எதாக தான் வருவாங்கன்னா 5 தான் வருவாங்க. ஸோ நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு இனிஷியலாக செக் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோ ரிடக்ஷன். இந்த ரோ ரிடக்ஷனில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற ஸ்மால் நம்பரை ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்மால் நம்பரால் அந்தந்த ரோவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் ரோ ரிடக்ஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற நம்பர்ஸில் ஸ்மால் நம்பர் எது, 9. ஸோ 9ஆல் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் 9 - 9 0, 22 - 9 13, 58 - 9 49, 11 - 9 2 and 19 - 9 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் 43 தான் ஸ்மால் நம்பர். ஸோ செகண்ட் ரோ 43ஆல் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 43 - 43 0, 78 - 43 35, 72 - 43 29, 50 - 43 7, 63 - 43 20. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஸ்மால் நம்பர் 28. ஸோ தேர்ட் ரோவை 28ஆல் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் 13, 0, 63, 9 and 17. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் ஸ்மால் நம்பர் 27. ஸோ 27ஆல் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் 47, 15, 0, 22 and 12. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோவில் ஸ்மால் நம்பர் 11. ஸோ 11ஆல் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் 25, 0, 46, 11 and 14. ஸோ நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலம் ரிடக்ஷன். இந்த காலம் ரிடக்ஷனும் சேம் ரோ ரிடக்ஷன் மாதிரி தான், பட் காலம் வைஸில் ஸ்மால் நம்பர் ஃபைன் பண்ணி அதை அந்த காலமில் இருக்கிற நம்பர்ஸ் கூட சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் காலம் ரிடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் நம்பர் 0. ஸோ 0வால் என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணாலுமே சேம் நம்பர் தான் வருங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம்லேயும் ஸ்மால் நம்பர் 0 தான். ஸோ செகண்ட் காலமில் இருக்கிற வேல்யூஸையும் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம்லேயும் ஸ்மால் நம்பர் 0 தான். ஸோ தேர்ட் காலமில் இருக்கிற வேல்யூஸையும் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து காலமில் ஸ்மால் நம்பர் 2. ஸோ 2ஆல் ஃபோர்த்து காலம் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர வேல்யூஸ் 0, 5, 7, 20 and 9. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து காலமில் ஸ்மால் நம்பர் 10. ஸோ 10ஆல் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர வேல்யூஸ் 0, 10, 7,
2 அண்ட் 4. ஸோ காலம் ரிடக்ஷனும் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பண்ணணும். ஸ்டெப் 3ல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம காலம் ரிடக்ஷன் பண்ணி வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து நிறைய ஜீரோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸால் கட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 3. அண்ட் இந்த லைன்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ரோ வைஸில் கட் பண்ணலாம், காலம் வைஸில் கட் பண்ணலாம், அண்ட் டைக்னல்லையும் கட் பண்ணலாம். பட் டைக்னல் வந்து கரெக்டான டைக்னலாக தான் இருக்கணும். பாதி ரோலையோ இல்லை பாதி காலம்லேயோ வந்து ட்ரா பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ட்ரா பண்ணுற ஸ்ட்ரைட் லைனும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கணும். பெண்ட் பண்ணிலாம் கட் பண்ண மாதிரியோ இல்லை ட்ரா பண்ண மாதிரியோ இருக்கக்கூடாது. அண்ட் நான் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டெப் 3ல உள்ள ஜீரோஸை என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் கட் பண்ணலாங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக ஒரு 3 பாசிபிள் வேஸை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து என்னென்ன பாசிபிள் வேலாம் கட் பண்ணலாங்கிறத வந்து இமேஜின் பண்ணிவிட்டு மினிமம் நம்பர் ஆஃப் லைன் வச்சு கட் பண்ணுற அந்த பாசிபிலிட்டியை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மினிமம் லைன் வர்ற அந்த பாசிபிலிட்டியை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி எப்படி மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸில் ஜீரோஸை கட் பண்ணலாங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட் வந்து எப்போவுமே லைன் வந்து ட்ரா பண்ணும்போது 2 ஆர் மோர் ஜீரோஸை ஒரே லைனில் கட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த ஜீரோஸை எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் சிங்கிள் ஜீரோஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் சேர்த்து கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலமில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ரிமைனிங் இங்கே ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் காலம் வைஸில் கட் பண்ணுற மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரோ வைஸ்லேயும் கட் பண்ணி சால்வ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ எல்லா ஜீரோஸையும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாசிபிலிட்டிஸில் ஜீரோஸை கட் பண்ணுறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன் வந்திருக்க இந்த பாசிபிலிட்டி தான் நம்மளுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கிற பாசிபிலிட்டி. ரிமைனிங் 2லையும் வந்து நம்மளுக்கு 5 லைன்ஸ் வந்துட்டு. ஸோ நான் இந்த வந்து 4 லைன் இருக்கிற இந்த பாசிபிலிட்டியை நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்யணுமா, இல்லை வந்து ஃபைனல் ஸ்டெப் செய்யணுமாங்கிறத வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபைண்ட் பண்ண மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை வந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். சப்போஸ் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டேரெக்டாக ஃபைனல் ஸ்டெப் செஞ்சு வந்து சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் சில பேருக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்டே கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோக்கும் ஒரு லைனே ட்ரா பண்ணாலும் இல்லை ஒவ்வொரு காலம்க்குன்னு ஒரு லைனே ட்ரா பண்ணாலுமே அதுலேயே எல்லா ஜீரோஸும் வந்து கவர் ஆகிரும். ஸோ கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக வந்து வராது. அப்படியே சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் சேம் லைனில் கட் பண்ண வேண்டிய ஜீரோஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ இங்கே ஸ்டெப் 3ல மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன வந்திருக்கு 4. அண்ட் நம்மளோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலம் வந்து என்னது 5. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப் 4ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப் 3ல லைன்ஸால் கட் ஆகாத நம்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸில் ஸ்மால் நம்பர் எதுன்னு ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்மால் நம்பரால் இந்த லைன்ஸில் கட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி சேம் பிளேசஸில் ஸ்டெப் 4ல் வந்து எழுதணும். இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இங்கே கட் ஆகாத நம்பர்ஸ் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5, 7, 20, 9, 10, 7, 2 அண்ட் 4. அண்ட் இதில் ஸ்மால் நம்பர் வந்து 2. ஸோ 2ஆல் கட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் வந்து 5 - 2 3, 7 - 2 5, 20 - 2 18, 9 - 2 7, 10 - 2 8, 7 - 2 5, 2 - 2 0 அண்ட் 4 - 2 வந்து 2. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பிளேசஸ்லாம் இருக்கும்ல நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்மால் நம்பரால் ஆட் பண்ணி சேம் பிளேசஸில் வந்து ஸ்டெப் 4ல் வந்து எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 + 2 வந்து 2, 13 + 2 வந்து 15 அண்ட் 49 + 2 வந்து 51. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப் 3ல சிங்கிள் லைன்ஸ்லாம் கட் ஆகிருக்கும்ல நம்பர்ஸ்,
அந்த நம்பர்ஸை வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் அப்படி வந்து ஸ்டெப் 4ல் வந்து எழுதிக்கணும். ஸோ இங்கே வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 3ல பண்ண மாதிரியே ஸ்டெப் 4ல் உள்ள ஜீரோஸையும் மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸால் கட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த ரோவில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ரோவில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த காலமில் 2 ஜீரோஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரோவில் வந்து ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஜீரோஸையும் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸை ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 4. ஸோ லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டெப் 4ல் பண்ண ப்ரொசீஜர்ஸே தான் வந்து நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக வர நம்ம வந்து ரிமைனிங் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக வந்திருக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5லையும் ஸ்டெப் 4ல் பண்ண ப்ரொசீஜர்ஸையும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் 4ல் லைன்ஸில் கட் ஆகாத நம்பர்ஸில் ஸ்மால் நம்பர் எது 2. ஸோ 2ஆல் லைன்ஸில் கட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் வந்து 11, 61, 3, 3, 23, 44, 5 அண்ட் 0. நெக்ஸ்ட் இந்த லைன் இன்டர்செக்டில் இருக்கிற நம்பர்ஸ் கூட இந்த ஸ்மால் நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் வந்து 17, 37 அண்ட் 17. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது சிங்கிள் லைனில் கட் ஆகிருக்கும்ல அந்த நம்பர்ஸை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸால் ஜீரோஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த ரோவை கட் பண்ணிக்கிறேன், செகண்ட் காலமை கட் பண்ணிக்கிறேன், ஃபிஃப்த் காலமை கட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு காலமை கட் பண்ணிக்கிறேன், தேர்ட் காலமையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஜீரோஸையும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸை ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 5 வந்திருக்கு. அண்ட் நம்மளோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் 5 தான். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்துட்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஃபைனல் ஸ்டெப் போயிட்டு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அந்த ஜீரோஸை மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோஸை ஒரு ரோக்கு ஒரு ஜீரோ அண்ட் ஒரு காலம்க்கு ஒரு ஜீரோங்கிற மாதிரி அசைன் பண்ணணும். அதாவது ரோ வைஸில் பார்க்கும்போதும் ஒவ்வொரு ரோக்கும் ஒரு ஜீரோ தான் இருக்கணும். ஆனால் அதே மாதிரி காலம் வைஸில் பார்க்கும்போதும் ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு ஜீரோ தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ரோவில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஜீரோவை வந்து எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ரோ 1 வந்து கவர் ஆகிரும். பட் காலம் வைஸில் பார்க்கும்போது M5 காலம்க்கு இந்த ஜீரோவை அசைன் பண்ணலனாலும் ரிமைனிங் இந்த 2 ஜீரோஸில் எதை வேணாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். பட் M4 காலம்க்கு அப்படி இல்லை. மொத்த M4 காலம்லேயுமே இந்த ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ M4 காலம்க்கு ஜீரோ அசைன் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த ஜீரோவை தான் நம்ம வந்து கண்டிப்பாக அசைன் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் ரோ 1க்கு M4 காலமில் இருக்கிற ஜீரோவை வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஆனால் அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு ரோக்கு இல்லை காலம்க்கு ஜீரோவை அசைன் பண்ணுறோம்னா அந்த ரோவில் இல்லை அந்த காலமில் அசைன் பண்ணுற ஜீரோவை தவிர ரிமைனிங் இருக்கும்ல ஜீரோஸ், அந்த ஜீரோஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 1க்கு வந்து நான் M4 காலமில் இருக்கிற ஜீரோவை அசைன் பண்ணுறதுனால ரோ 1ல் M5 காலமில் இருக்கிற ஜீரோவை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோ 2ல் ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ அந்த ஜீரோவை தான் நம்ம வந்து அசைன் பண்ணி ஆகணும். ஸோ அசைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரோ 2வும் M1 காலமும் வந்து கவர் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ரோ 3லேயும் ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ இதே ஜீரோவை தான் நம்ம வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ அசைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரோ 3யும் M2 காலமும் வந்து கவர் ஆகிரும். அண்ட் நம்ம M2 காலமில் இந்த ஜீரோவை செலக்ட் பண்ணதுனால இந்த காலமில் இருக்கிற ரிமைனிங் ஜீரோ வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோ 4ல் 2 ஜீரோஸ் M3ல் ஒன்றும் M5ல் ஒன்றும் இருக்குது. இதில் M3 காலம்க்குன்னு இந்த ஒரு ஜீரோ தான் இருக்கிறதுனால ரோ 4ல் M3 காலமில் இருக்கிற ஜீரோ வந்து நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ரோ 4ல் ரிமைனிங் இருக்கிற ஜீரோவை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோ 5ல் 2 ஜீரோஸ் இருந்துச்சு. பட் அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணதுனால ரோ 5க்கு ரிமைனிங் இங்கே M5 காலமில் இருக்கிற ஜீரோ வந்து நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஜீரோஸையும் வந்து அசைன் பண்ணியாச்சு. பட் ஒன்ஸ் அகெயின் எல்லா ரோஸ்லேயும் ஒரு ஜீரோ அண்ட் எல்லா காலம்லேயும் ஒரு ஜீரோ தான் அசைன் பண்ணியிருக்காமாங்கிறத வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 1க்கு ஒரு ஜீரோ, ரோ 2க்கு ஒரு ஜீரோ, ரோ 3க்கு ஒரு ஜீரோ, ரோ 4க்கு ஒரு ஜீரோ, ரோ 5க்கு ஒரு ஜீரோ இருக்குது. அண்ட் காலம் வைஸில் பார்க்கும்போதும் காலம் 1க்கு ஒரு ஜீரோ, காலம் 2க்கு ஒரு ஜீரோ, காலம் 3க்கு ஒரு ஜீரோ, காலம் 4க்கு ஒரு ஜீரோ அண்ட் காலம் 5க்கும் ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஜாப்க்கும் இங்க என்ன மிஷின் அசைன் ஆகியிருக்குங்கிறத வந்து எழுதணும். அதாவது இப்போ இந்த ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரோல எந்த காலம்ல நம்ம 0வ அசைன் பண்ணியிருக்கிறோமோ, அந்த காலம்ல இருக்கிற மிஷின் தான் இந்த ரோல இருக்கிற ஜாபுக்கு வந்து அசைன் ஆகியிருக்கிற மிஷின். அத தான் நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஸோ இங்க ஜாப் 1க்கு மிஷின் 4 வந்து அசைன் ஆகியிருக்கு. அண்ட் ஜாப் 2க்கு மிஷின் 1 வந்து அசைன் ஆகியிருக்கு. அண்ட் ஜாப் 3க்கு மிஷின் 2 வந்து அசைன் ஆகியிருக்கு. ஜாப் 4க்கு மிஷின் 3 வந்து அசைன் ஆகியிருக்கு. அண்ட் ஃபைனலா ஜாப் 5க்கு மிஷின் 5 வந்து அசைன் ஆகியிருக்கு. ஸோ எடுத்து எழுதியாச்சா? ஓகே. இப்ப நம்ம என்னென்ன ஜாபுக்கு என்ன மிஷின வந்து நம்ம அசைன் பண்ணோங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? மினிமம் டோட்டல் ப்ராசஸிங் டைம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்திருந்த கொஸ்டின வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம இப்ப அசைன் பண்ணோம்ல, இந்தந்த ஜாபுக்கு இந்தந்த மிஷினுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேர்ஸோட ப்ராசஸிங் டைம மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா, தென் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டோட்டல் ப்ராசஸிங் டைம் தான் நம்மளோட மினிமம் டோட்டல் ப்ராசஸிங் டைம். ஸோ இங்க ஜாப் 1க்கு மிஷின் 4ஓட ப்ராசஸிங் டைம் வந்து 11. ஸோ 11 பிளஸ் ஜாப் 2க்கு மிஷின் 1ஓட ப்ராசஸிங் டைம் வந்து 43. ஸோ 43 பிளஸ் ஜாப் 3க்கு மிஷின் 2ஓட ப்ராசஸிங் டைம் வந்து 28. ஸோ 28 பிளஸ் ஜாப் 4க்கு மிஷின் 3ஓட ப்ராசஸிங் டைம் வந்து 27. ஸோ 27 பிளஸ் அண்ட் ஜாப் 5க்கு மிஷின் 5ஓட ப்ராசஸிங் டைம் வந்து 25. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வர வேல்யூ வந்து 134. ஸோ 134 தான் நம்மளோட மினிமம் டோட்டல் ப்ராசஸிங் டைம். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஜாபுக்கு என்ன மிஷினை வந்து அசைன் பண்ணுங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். அண்ட் அது மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்க மினிமம் டோட்டல் ப்ராசஸிங் டைம் வந்து என்னது 134. ஸோ இதுதான் எப்படி ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, this is AWS signing off and thank you guys for watching this.